திரு அண்ணாமலை அவர்கள் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருந்தால் அவருக்கும் வேட்பாளராக என்றால் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருந்தால் தமிழ்நாட்டில் அவருக்கும் மிக கணிசமான ஆதரவு இளைஞர்கள் மத்தியில் இருந்திருக்கும். அண்ணாமலை அவர்களை பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் எப்படி பயன்படுத்தி கொள்ளப் போகிறது என்பதை பொறுத்துதான் அண்ணாமலைக்கென்று உருவாகி இருக்கக்கூடிய ஒரு ஆதரவு கூட்டம் இருக்கிறது அல்லவா, அந்த கூட்டம் பாரதிய ஜனதாவை ஆதரிக்கும். நீங்கள் அண்ணாமலையை வேட்பாளராகவும் நிறுத்த மாட்டீர்கள், அண்ணாமலைக்கு தேசிய அளவிலும் பொறுப்பு கொடுக்க மாட்டீர்கள், மாநில அளவும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீர்கள், எதுவும் செய்ய மாட்டீர்கள் என்றால் அண்ணாமலை ஆதரவு கூட்டம் பிஜேபிக்கு போடாது. இது என் தனிப்பட்ட பார்வை. நான் நீண்ட காலமாக ஒரு அரசியல் செய்தியாளராக பல அரசியல் தலைவரோடு பழகுகிற வாய்ப்பை பெற்றவன் என்ற முறையில் என்னுடைய கருத்துக்கள் என் நிறுவனத்தின் கருத்துக்கள் அல்ல, தனிப்பட்ட முறையிலான கருத்துக்கள். அண்ணாமலை முன்னிறுத்தாமல் தமிழ்நாட்டில் பாஜக வளர முடியாது. இதுதான் என் பார்வை. அண்ணாமலை ஒரு வலிமையான சக்தி, களப்போராளி. அந்த களப்போராளிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஓரமாக உட்கார வைத்துவிட்டு வேறு சிலர் இந்த களத்திலே செல்வாக்கு இல்லாதவர்கள் தான் களமாடுவார்கள் என்றால் பாஜக தேறுவது கஷ்டம். ஆகவே ஏற்கனவே தண்ட தொகுதிகளை வாங்கியிருக்கிறீர்கள். 27 தொகுதிகள் பாஜக பெற்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட 17 தொகுதிகளை கை கழுவி விடலாம். அந்த மாதிரி தொகுதிகளை தான் திரு எடப்பாடி பழனிசாமி பாஜக குழுவிடம் தள்ளிவிட்டு விட்டார். அதை வலிமையான தொகுதிகளை இனங்கண்டு போராடி பெற வேண்டிய பொறுப்பில் இருந்தவர்கள் அந்த கடமையில் இருந்து தவறி இருக்கிறார்கள். அது நயினார் நாகேந்திரன் ஆகட்டும் அல்லது டெல்லி ஆகட்டும்.